வணக்கம். மணிகண்டன், நாம் தமிழர் கட்சி, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. நேற்று மாலை திராவிட தமிழ் தேசிய இயக்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐயா பாண்டியன் அவர்கள், பசும்பொன் பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியிலே அநாகரிகமாக பேசியுள்ளார். அவர் சொல்லுகிறார், மேடை ஏறி நாங்கள் அடிப்போம் என்று. நான் இப்பொழுது பகிரங்கமாக சவால் விடுகிறேன். எங்கள் கட்சி மேடையில் நீ ஒரு ஆண்மகனாய் இருந்தால் எங்கள் மேடையில் நீ ஏறி எங்கள் மேடையில் நீ தாக்கிவிடு. இந்த திராவிட இயக்க தமிழ் தேசிய பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இந்த தமிழ் தேசியத்தை விதைத்து அதால் வளர்ந்த தமிழ் தேசிய இளைஞர்களை நீங்கள் இழிவுபடுத்தும் விதமாக நேற்று பேசியுள்ளீர்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒரு ஆண்மகன் என்றால் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மேடை ஏறி நீங்கள் தாக்குங்கள், பார்ப்போம். சும்மா மேடையை போட்டு 4 பேர் முன்னாடி மைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு போகிறதில்ல. அதாவது ஒரு வரமுறை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை, மாற்று அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மேடை போட்டு அவர்கள் கருத்தியலுக்கு எதிராக கருத்தியல் கூறுவது என்பது எல்லோரும் செய்யும் ஒரு நடைமுறை. நீங்கள் அதை விட்டுவிட்டு இவர் வீட்டுக்கு சென்று விட்டால் கால் இருக்காது, அவரை பார்த்து விட்டால் கால் இருக்காது என்றால் வாருங்கள், கால் இருக்கா இல்லையா என்று பார்ப்போம். தேவையில்லாத விடயத்தை சீண்டி வம்பிழுத்து சண்டையிட வைப்பது என்பது திராவிட இயக்கங்களுக்கு கைவந்த கலை. அதேபோல் நேற்று கூட்டிய கூட்டத்தில் பகிரங்கமாக இவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் அதை செய்தார், இவர் இதை செய்தார். எதையும் செய்யவில்லை. அவர் தமிழ் தேசியத்தை நல்ல ஒரு பாதையில் வளர்த்தெடுத்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் அவரின் பின்னாடி நாம் தமிழர் கட்சி இளைஞர் படை இருக்கிறது. ஆகையால் பெரியவர்களே, முதியவர்களே, பார்த்து பேசுங்கள். நீங்கள் பேசுவது எல்லாம் சரியாகாது. நாங்களும் பதிலுக்கு இதைவிட பகிரங்கமாக பேசுவோம். ஆனால் எங்களை அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச அண்ணன் வளர்க்கவில்லை. ஆகையால் நாங்களும் எச்சரிக்கை விடும் விதமாகவே கூறுகின்றோம். நீங்கள் உங்களின் செயல்பாட்டில் உங்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்து கொண்டு செல்லுங்கள். எங்களுக்கு அதை பற்றி இல்லை. தமிழ் தேசியம் எப்படி வீழ்ந்தது இந்த திராவிடத்தால் என்று தான் நாங்கள் பேசியுள்ளோம். ஆகையால் இளைஞர்களிடம் பெரியவர்கள் வந்து மோதுவோம் என்பதை விட்டுவிடுங்கள். நீங்கள் பெரியவர்கள், முதியவர்கள், நாங்கள் இளைஞர்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாகவே கூறுகின்றேன். நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தால் வளர்க்கப்பட்டு ஒரு சரியான பாதையால் வளர்ந்த கட்சி. அண்ணா சுடுகாட்டில் படுத்தாருன்னு சொல்கிறாங்க. அவரே நிறைய இடத்துல நிறைய நாள் சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பின்னாடி இருக்கிற சுடுகாட்டில் நான் அங்கே ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே கூட நான் தங்கியிருக்கேன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு வரமுறை மீறி எங்களுக்கும் பேச தெரியும். எச்சரிக்கை விடுற எப்படி, அதாவது எச்சரிக்கை விடுறார் ஐயா. எச்சரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். முடிஞ்சால் வாங்க மோதி பார்ப்போம். சும்மா உட்காந்துக்கிட்டு குற்றப்பரம்பையிலேருந்து வந்தோம், நீங்கள் தமிழர்னு சொல்கிறீங்க. தமிழராக இருந்து எதுக்கு நீங்கள் திராவிடத்துக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க? நாம் தமிழர் தம்பிங்களை நீங்கள் அதாவது எச்சரிக்கை விடுற மாதிரி பேசுகிறதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கிங்க. நீங்கள் எங்கே என்ன பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தமிழ் இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. திராவிட இளைஞர்கள் இல்லை, தமிழ் இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அண்ணன் எல்லா தலைவர்களையும் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், ஆமாம் நாங்கள்லாம் தமிழர்கள், நாங்கள் உறவு முறை வச்சு தான் கூப்பிடுவோம். சித்தப்பா, மாமா, பெரியப்பா, இப்படி நாங்கள் தமிழர்களை நாங்கள் உறவு முறை வச்சு தான் கூப்பிடுவோம். திராவிடர்கள் நாங்கள் எதுக்கு கூப்பிடணும்? எப்படி கூப்பிட முடியும்? இன்னொன்று, இவரை மலையாளின்னு சொல்கிறது, ஒரு தமிழரை மலையாளின்னு அதாவது சொல்கிறீங்களே, அப்போ நாடார் சமுதாயம் தமிழர் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா?
எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியாமலே மேடை ஏறி பேசுறது. இதுக்கு ஒரு மேடை. எங்களை வீணா அநாகரிகமா எங்களை பேசுறதுக்கு அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நாங்கள் நாகரிகமா பேசுறோம். அதாவது ஒரு ஒரு தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி வேணும்னு கேட்கறது அவ்வளவு பெரிய உலகமாக தவறா? ஏண்டா நாங்க ஆந்திராவில் போய் கேட்கலடா, கர்நாடகாவில் கேட்கல, தமிழர் நாட்டில் கேட்கிறோம். தமிழர் ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டில் தான் நாங்கள் கேட்கின்றோம். உங்கள் திராவிட நாட்டில் கேட்கல. இது திராவிட நாடு கிடையாது, இது தமிழ்நாடு, தமிழர்களின் பூமி. தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசிய ஒருவரை நீங்க தலைவரை ஏத்துப்பீங்க, அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் சரியில்லை. நாங்களே எச்சரிக்கையாக தான் பேசுறோம். என்னன்னா இதுல ஒரு கூட்டம் இருக்கு, அதாவது திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா பேசுறது, திராவிடர் கழகத்துக்கு ஆதரவா பேசுறது. முதல்ல சீட்டு வேணும்னா கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ, தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்கிற ஒரு கட்சியில நீ என்ன முட்டு கொடுத்தாலும் உனக்கு சீட்டு கிடைக்காது ராஜா. தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் வளர்ந்து வந்து இது தமிழ்நாடு, தமிழன் இப்படி தான் இருப்பான், தமிழர்களுடைய தொன்மை இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் சொல்லி 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 நாங்கள் வளர்த்தா திராவிடத்தை எடுத்துட்டு இங்கே வரீங்க. போங்க, 2 மாநிலங்கள் இருக்கு திராவிடத்துக்கு ஆட்சி செய்யறதுக்கு, அங்க போங்க. தமிழர் பூமியில இருந்துட்டு தமிழர்களாகிய எங்களை சீன்றதும் எங்க கிட்ட வந்து பேசுறதும் இது ஒரு பொழப்பு, இதுக்கு ஒரு பேரு. நாங்களும் வந்து எச்சரிக்கையா சொல்றோம், இது தமிழர் நாடு, இது தமிழர் பூமி, இது எங்கள் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. ஆகையால நாங்களும் மீண்டும் மீண்டும் சொல்றோம், திராவிடம் இங்கு சிதைந்து விட்டது, தமிழ் தேசியம் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் மலர்ந்து காய் கனியை தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு தரும். திராவிடம் மரம் முதிர்ந்து கீழே விழும் தருவாயில் இருக்கிறது. ஆகையால் தமிழ் தேசியமே இந்த தமிழர் நாட்டில் வெல்லும். எத்தனை முறை மேடை போட்டு பேசினாலும் நாங்கள் என் மொழியை இழிவுபடுத்தியவரை நாங்கள் இழிவுபடுத்தி பேசத்தான் செய்வோம். தமிழ் மொழி ஆக சிறந்த, உலகிலேயே ஆக சிறந்த மொழி என்றால் அது தமிழ் மொழிதான். அந்த மொழியை பழித்தவரை நாங்கள் எப்படி பழிக்காமல் இருப்போம்? பழிக்கத்தான் செய்வோம். தமிழர்கள் இதுவரை எங்களுடைய மொழியும் எங்களுடைய தொன்மையும் எங்களுடைய பன்மையையும் தெரியாமல் இருந்துவிட்டோம். இப்பொழுது விழித்து கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறோம். முழுமையாக தெரியும் போது இங்கு திராவிடம் என்ற சொல்லே இருக்காது என்பதை எச்சரிக்கையுடன் கூறுகிறேன். இனிமேல் நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு மேடையிலும் ஈவேரா பிம்பத்தையும் பெரியாரிச பிம்பத்தையும் திராவிட பிம்பத்தையும் உடைத்து இனிமேல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் இனிமேல் ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை பேசுவார்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாகவே கூறிக்கொள்கிறேன்.